இவரை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா இங்க பாட்டம் லைன்ல இருந்து ஆரம்பிச்சு இப்ப இந்த உச்சத்துக்குள்ள இருக்காரு அண்ட் இதையும் தாண்டி பெரிய உச்சத்துக்கு போவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுடன் அவர் அமர்ந்திருக்காரு. ஸோ அவரை பத்தி தான் நம்ம பேச போறோம், அவர்கிட்ட நம்ம பேச போறோம். அண்ட் லெட் மீ வெல்கம் ஸ்டண்ட் வெங்கி. வணக்கம். ஸ்டண்ட் வெங்கி அப்படிங்கிறது எப்ப அந்த பெயர் வந்துச்சு, எதனால அது வந்துச்சு? நிறைய பேர் ஸ்டண்ட் வைக்க சொன்னாங்க, ஸ்டண்ட் மாஸ்டர் வச்சுக்கிறாங்க. கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சவுத் ஏஷியன் பாடி பில்டிங் அந்த சாம்பியன்ஷிப் நீங்க வந்து 4th பிளேஸ் வாங்கிருக்கீங்க, கரெக்ட்டா? எனக்கு ஜிம்முக்கு போகணும் ரொம்ப நாள் ஆசை. ஜிம்முக்கு போய் 6 பேக் வச்சு ஒரு போட்டோ எடுக்கணும் ரொம்ப நாள் ஆசை. வந்து உங்களோட அப்பா வந்து ஒரு 2008 தவறினார். அப்போ அவங்க அப்பா இறக்கும் போது எனக்கு 7 வயசு நினைக்கிறேன். ஸோ வந்து எனக்கு அளவுக்கே வரல, எனக்கு ஃபீலிங்கே இல்லை. நான் போயிட்டு மாடியில் போய் காத்தாடி தான் விட்டுருந்தேன். அதையும் கிரிட்டிசைஸ் பண்ணி நெகட்டிவ் கமெண்ட்ஸும் போட்டிருந்தாங்க. அதை எப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த வெளியே காட்டுறோம். இப்போ எப்படின்னா பயோகிராஃபி நிறைய பேர் பண்ணுறாங்க, சினிமாவில் பண்ணும்போது எடுத்துக்கிறாங்க. இப்போ நான் சில விஷயம் நான் என்ன பண்ணாலும் அது ரொம்ப ட்ரோல் பண்ணுறாங்க, ரொம்ப ட்ரோல் பண்ணுறாங்க. ஏன் நடக்கிற விஷயத்தையே நான் ஒரு மெசேஜாக, ஒரு சோஷியல் மெசேஜாக, ஒரு கதையாக பண்ணக்கூடாது, பண்ணால் தப்பா? டிவிகே அவர்களுக்கு, அதாவது டிவிகே பார்ட்டிக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க, விஜய் அவர்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க. ஸோ தளபதி அவர்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்றதுக்கான காரணம் என்ன? அவர் நல்லது பண்ணுறதுனால நமக்கு எதுவும் வந்து சேர போகிறதில்ல. நம்ம உழைச்சாதான் நம்ம நல்லா இருக்க போகிறோம். யார் சிஎம் ஆனாலும் சரி. இவ்வளோ நேரம் நீங்க பேசினதை விட எனக்கு இப்போ நீங்க பேசுனது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாத்ரூம் க்ளீன் பண்ணால் கூட அது க்ளீனாக க்ளீன் பண்ணுவான் என் பையன். ஸோ அதுமாரி பேர் வாங்கடா அப்படி சொல்லு. அது மாதிரி தான் நானும். நந்தினி சொல்றீங்க. வணக்கம், ஆங்கர் நந்தினி அரவிந்தன். இன்னைக்கு நம்ம கூட இருப்பது 100 கேரக்டர்ஸ் மேல பண்ணி தன்னுடைய திறமையை மக்களுக்கு தெரிவிக்கணும், அதே மாதிரி தன்னோட திறமையால மக்களுடைய வாழ்க்கை மாறணும் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒருத்தர். அதாவது இவரை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா இங்க பாட்டம் லைன்ல இருந்து ஆரம்பிச்சு இப்ப இந்த உச்சத்துக்குள்ள இருக்காரு அண்ட் இதையும் தாண்டி பெரிய உச்சத்துக்கு போவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுடன் அவர் அமர்ந்திருக்காரு. ஸோ அவரை பத்தி தான் நம்ம பேச போறோம், அவர்கிட்ட நம்ம பேச போறோம். அண்ட் லெட் மீ வெல்கம் ஸ்டண்ட் வெங்கி. வணக்கம், எப்படி இருக்கீங்க ஸ்டண்ட் வெங்கி? நல்லா, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். சிரிப்பை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் நல்லா இருக்கேன். அதாவது உச்சம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய ஆசை, கரெக்டா? எல்லாருக்கும் அதுதான் வந்து அடையணும், அதை அடையணும் அப்படிங்கிறது ஆசை. அந்த உச்சத்தை அடைஞ்சிட்ட அப்புறம் கூட இன்னும் கொஞ்சம் உயரத்துக்கு போகலாமே அப்படின்னு ஆசை வரும். ஏன்னா இப்ப சூப்பர் ஸ்டார் தலைவர் இருக்காரு, அவர் எப்பயோ உச்சத்தை அடைஞ்சிட்டாரு, ஆனாலும் அவர் உழைச்சிட்டு இருக்காரு. இன்னும் உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உழைப்பு போட்டுட்டு இருக்காரு. ஸோ உச்சத்துக்கு மேல உச்சம் அப்படிங்கிற போது நம்ம எல்லாருமே அதை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும் போது உங்களுடைய இந்த வாழ்க்கை பயணம் மென்மேலும் சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள் ஃப்ரம் மைண்ட்ஸ்கேப். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு சீரிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. அதுக்கு நிறைய வியூஸ் வந்திருக்கு. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க, எப்படி ஆரம்பிச்சிச்சு, எப்படி வந்து நீங்க வந்து அதை ரொம்ப அழகா வந்து கொண்டு வந்தீங்க? அது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஒரு பிளான் போட்டேன். நான் ஃப்ரெண்ட்ஸோட பைக்கில் போகும்போது சொன்னேன், நீ ஒரு கேரக்டர் பண்ணுற, ஒரு சாமியார் கேரக்டர் மாதிரி இருக்கேன், நான் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் மாதிரி இருக்கேன், இல்லை இப்போ வந்து மக்களோட மக்களாக இருக்கேன், டப்புன்னு ஒருத்தர் வெட்டுறோம், அப்போ ஒரு ஐப் கிரியேட் ஆகுங்களே, என்னன்னா டப்புன்னு என்ன ஆயிடுச்சு கிரியேட் ஆகுங்களே. அதுமாரி இருக்கும்போது நான் யோசித்தேன், இதே ஒரு சீரியஸாக பண்ணக்கூடாது. ஒன்லைன் தான் தோணுச்சு. ஸோ நம்ம இது சீரியஸாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படி தோணுச்சு. ஸோ ஒருத்தரை பார்த்தேன், ரோட்டில் போகும்போது பார்த்தேன், ஆட்டோ டிரைவர், ஒரு பேர் ஜெயராஜ். நான் இதுமாதிரி ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு கண்டென்ட்லாம் பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் வருவீங்களாண்ணா அப்படி கேட்கும்போது அவர் சொன்னார், வரப்பா சொன்னார். அப்போ நம்பர் வாங்கினேன். அவர் அப்படி கான்டாக்ட் ஓட்டினேன். இன்னொருத்தர் வந்து வீடியோ பண்ணும்போது அவர் வந்து அவரே வந்தார், நான் நல்லா பண்ணுவேன்ப்பா, கொஞ்சம் எனக்கு சான்ஸ் கொடுப்பா சொன்னார். ப்ரமோத் அவர் பேர். ஸோ நான் ஸ்கெட்சு அங்கே தோணுச்சு. அப்புறம் இவங்க மீட் பண்ணேன், அப்புறம் அவங்கள்ட்ட கதையை சொன்னேன். ஸோ அப்புறம் வந்து அவங்கள கான்டாக்ட் பண்ணேன். அவங்களும் இப்போ வந்து நம்ம டீமில் சேர்ந்து பண்ணுறாங்க. அந்த யூனிவர்ஸ் தான், நம்ம ஒருத்தவங்களை சந்திக்கிறோம், நம்ம ஒரு கதை மைண்டில் உருவாகுது, அவங்கள சேர்க்குது, அப்படியே ஒரு ஸ்கெட்சுன்னு ஒரு சீரிஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நல்லா போயிட்டுருக்கு. நல்லா அவங்கள வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் ஆட்டோ ஓட்டுறாங்க பெரம்பூரில். அவங்களுக்கு ஃபேமிலி இருக்குது. ஒரு நாள் ஆட்டோ ஓட்டினா தான் ஒரு 2000 3000 சம்பாதிக்க முடியும். அதெல்லாம் விட்டு எனக்காக, எங்கள் டீமுக்காக வந்து உழைக்கிறாங்க. இப்போ எங்கள் டீம் தான் அவங்களும் சூப்பராக நடிக்கிறாங்க. இப்போது சில பேர் சொல்லுவாங்க, ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க, நல்லா பண்ணுறாங்க, சூப்பராக பண்ணுறாங்க சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாரோ அவங்க வந்து ஏதோ ஒரு தொழில் செய்கிறவங்கள நம்ம சினிமா துறையில் வர வச்சு நடிக்க வைக்கிறோம்ல. இப்போ அவங்க ஃபேமிலியும் நிறைய பேர் அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, அவங்க சந்தோஷப்படுறதுன்னு பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது.
நம்ம ஒருத்தங்களை வளர்த்து விட்டுருக்கோம். வளர்த்து விட்றேன் நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாரும் கூட ஒரு டேலண்ட் இருக்கு, நம்ம வெளிப்படுத்திருக்கோம். நான் எப்பவுமே ஒருத்தவங்களை வளர்த்து விட்ற சொன்னா நம்ம ஏதோ நம்ம பெரிய ஆள் மாதிரி தெரியும், அது எனக்கு தேவையில்லை. நம்ம உங்க டேலண்ட்டை வெளிப்படுத்திருக்கோம். எல்லாருக்குள்ளேயும் ஒரு டேலண்ட் இருக்கும். சூப்பர். ஓகே, அதை வெளிப்படுத்துறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ ஸ்கெட்சு ஒரு எபிசோட் போட்டா அடுத்த எபிசோட் எப்போ வரும் வெயிட் பண்றாங்க. ஸோ அந்த எத்தனை போயிட்டு இருக்கு இப்போ 12 முடிஞ்சிருக்கு. இன்னும் எவ்வளவு பிளான் பண்ணிருக்கீங்க? நான் ஒரு 100 எபிசோட் பிளான் பண்ணிருக்கேன். சலார் கேஜிஎஃப் மாதிரி பிளான் பண்ணிருக்கு, பெருசா கொண்டு போகணும். சூப்பர் வெரி குட். ஓகே, ஸோ வெங்கி ஆக்சுவலி வந்து உங்களோட அப்பா வந்து ஒரு 2008 தவறினார்ல, அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை வந்து நிறைய மாற்றத்தை வந்து சந்திச்சிருக்கோம். கரெக்டாக நிறைய எமோஷ்னலி நீங்கள் வந்து பிரேக் டவுன் ஆயிருப்பீங்க. சில விஷயங்கள்லாம் வந்து சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் நீங்கள் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அண்ட் அந்த தருணம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு, அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அப்போ அவங்க அப்பா இறக்கும் போது எனக்கு 7 வயசு நினைக்கிறேன். ஸோ வந்து எனக்கு அளவுக்கே வரல, எனக்கு ஃபீலிங்கே இல்லை. நான் போயிட்டு மாடியில் போய் காத்தாடி தான் விட்டுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ் கூட இல்லை, 10 இயர்ஸ்க்கு அப்புறம் தான், 10 இயர்ஸ் கூட இல்லை 15 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் ஒரு கேபில் போயிட்டுருக்கேன். ஒர்க் முடிச்சுட்டு கேபில் போகும்போது அந்த சிவகார்த்திகேயன் சார் படத்தில் ஒரு பாட்டு வரும், அப்பா சாங். ஸோ அது ரேண்டமாக ஓடுது, நான் நினச்சி அழுவுறேன். நமக்கு அப்பா இல்லையே, நம்ம அப்பா இருந்திருந்தா நம்ம கூட இருந்திருப்பாரு, ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்பா ஜாலியாக விளையாடுவாங்களா, நம்மளும் விளையாட முடியலையே, அப்படி தோணி அழுவுது. அப்போ தான் ஃபீலிங் ஆகுது நம்ம அப்பா இல்லைன்னு. சார் நிறைய டைம் நான் வந்து ஃபோட்டோ பார்த்து பேசியிருக்கேன், அழுதுருக்கேன், கனவுலையாச்சும் அப்பாவை பார்த்துட மாட்டோமா அப்படி தோணியிருக்கு. ஏன்னா இப்போ ஏஐயில் எடிட் பண்ணி எங்கள் அப்பா கூட ஃபோட்டோ போட்டேன். எங்கள் அப்பா கூட ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியல சொல்லிட்டு கேப்ஷனில் கூட மென்ஷன் பண்ணேன், அப்பா இருக்கும்போது எதிரி மாதிரி பார்த்துடாதீங்க, அப்பா இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ ஆச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த ஃபோட்டோ தான் ஒரு மெமரிஸ். ஸோ அந்த ஃபோட்டோ தான் நம்மளை பார்த்து பேசும். ஒரு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு கூட அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது நம்ம அப்பா கூட ஃபோட்டோ எடுத்துருக்கோம். அப்பா மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டில் இருக்கும்போதே பேசிடுங்க, இல்லை ஒரு ஃபோட்டோ ஆச்சு எடுத்துருங்க. அந்த மெமரிஸ் எப்போவுமே பெருசாக இருக்கும். எந்த காசு கொடுத்து வாங்கவே முடியாது அந்த மெமரிஸை. ஸோ அப்பா இறக்கும் போது கூட ஃபீல் பண்ணல, ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணேன். இப்போது ஒரு மெமரிஸ் கூட இருக்குது எங்கள் அப்பா கூட. என்னென்னா, நான் வீடியோ கேம் கேட்டிருந்தேன், இந்த வீடியோ கேம் விளையாடுவாங்களே. ஸோ அது கேட்கும்போது ஒரு மலையில் வாங்கிட்டு வந்தார், அது என் கண்ணிலே இருக்குது அந்த காட்சி, புரியுதா? அந்த அதுதான் மெமரிஸ் சொல்கிறேன். ஸோ அப்பா இருக்கும்போது சந்தோஷமாக அவர் கூட இருந்துருங்க, பிடிக்கலனா கூட 2 வார்த்தை பேசிடுங்க, பிடிச்சது ஏதாச்சும் வாங்கி கொடுத்துருங்க, இல்லாத ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. உண்மை. வெங்கி, அதாவது உங்க அம்மாவையும் உங்க பாட்டி அவங்க 2 பேரையும் நீங்க நடிக்க வைக்கிறீங்க. அதாவது வீட்டில் இருக்கவங்களை நடிக்க வைக்கிறதுங்கிறது பெரிய ஒரு விஷயம். அண்ட் அவங்க உங்களுடைய விஷயத்த, உங்களோட பேச்சை கேட்டோ இல்லை நீங்க சொல்ற மேட்டரை கேட்டோ நடிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். கரெக்டா? ஏன்னா யூஸ்வலி வீட்டில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, நம்மளும் கேட்க மாட்டோம் ஆஃப்கோர்ஸ். ஸோ ஓகே, அது ரொம்ப நேச்சுரலான ஒரு விஷயம். ஆனா அவங்கள நடிக்க வைக்கிறீங்க, அதுக்கு அந்த பிஹைண்ட் த சீன்ஸ்லாம் போடுறீங்க, அதெல்லாம் எப்படி உங்களுக்கு நடக்குது? அது ஃபர்ஸ்ட் அவங்க வந்து கொஞ்சம் சீட் போடுவாங்க, அவங்கள்ட்ட வந்து ப்ளீஸ் பண்ணுங்க, இது பண்ணாதான் நமக்கு காசு வரும், இல்லைன்னா வராது, ப்ளீஸ் பண்ணுங்க அப்படி சொல்லுவேன். எங்கள் பாட்டி ஆக்டர் தான், 70 ஃபிலிம் நடிச்சிருக்காங்க சின்ன வயசில். எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி சார், கமல் சார் எல்லாரும் கூட நடிச்சிருக்காங்க. ஸோ ஆனால் இப்போ வந்து அவங்க ஃபீல்ட் அவுட் ஆனால அவ்வளோ பெருசாக அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது. அவங்க வந்து நேச்சுரலாகவே நடிச்சிருவாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த எமோஷன்ஸை கேமரா பார்க்காம பண்ணுறாங்க. ஸோ அவங்க பற்றி பிரச்சனை இல்லை. எங்கள் அம்மா தான் கொஞ்சம் வந்து டைலாக் வந்து பேசுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் அவங்களும் பண்ணுறாங்க, பையனுக்காக பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து ஒரு நல்லா இருக்கேன்னா எனக்கு உலகம், நான் எப்பவுமே ஒன்று நினைப்பேன், ஏன்னா அவங்க 2 பேர் இறந்துக்கு முன்னாடி நம்ம இறந்துடணும் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா அந்த நாளை பார்க்க முடியாது, அவங்க இல்லாத அந்த ஒரு மாதிரி பார்க்க முடியாதுல்ல. ஸோ அதனால் வந்து எப்பவுமே அது நினைப்பேன், கடவுள்கிட்ட வேண்டும் போது கூட நினைப்பேன். ஸோ இப்போ தான் கொஞ்சம் அதை மாதிரி வேண்டுதல், கொஞ்சம் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்கள நடிக்க வைக்கிறது ரொம்ப ஈஸி தான், ஆனால் கொஞ்சம் அவங்கள வர வைக்க தான் கஷ்டப்படணும். கரெக்ட், புரியுது. அதாவது நீங்கள் வந்து எல்லாரையும் சிரிக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் சிந்திக்கவும் வைக்கிறீங்க உங்களோட கண்டென்ட் மூலியமா, கரெக்டா? ஸோ சேவ் த ஸ்ட்ரீட் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் போட்டிருக்கீங்க. ஆமாம். அந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவேர்னஸை கிரியேட் பண்ணியிருக்கு, கரெக்டா? ஸோ இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தோணுது? அதாவது சிந்திக்க வைக்கிறது அப்படிங்கிறது எல்லாராலையும் முடியாது, ஓகே? அந்த மாதிரி கண்டென்ட் பண்ணுறது சும்மா வேணும். காமெடி கண்டென்ட் பண்ணுறதும் கஷ்டம் தான், இல்லை நான் சொல்லவே மாட்டேன், நான் எல்லாமே கஷ்டம் தான். ஆனால் இதை தாண்டி இதுவும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா? அது எதனால் உங்களுக்கு தோணுச்சு? எதனால் தோணுச்சுன்னா, இப்போ வந்து ஒரு விஷயத்தை எனக்கு காமிக்கணும், மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லணும். இப்போ வந்து காமெடி கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் பண்ணுவாங்க, இதுமாதிரி கண்டென்ட்லாம் வந்து கொஞ்சம் பேர் தான் பண்ணுவாங்க. ஸோ அது பண்ணும்போது எனக்கு தோணுச்சு, நாயே வளர்க்குறாங்க, சில இடத்துல வந்து அந்த நாயை தான் சில இடத்துல காமிக்குது. இப்போ நைட்டில் நீங்கள் போகிறீங்க, ஒரு 4 பேர் துரத்திட்டு வராங்க, நாய் குலைக்கும் போது 4 பேருக்கு தெரியும், இல்லை நாயை துரத்தி விட்டுரும்.
ஸோ ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குது, சில நேரத்தில் அது நாயினால் தொந்தரவும் கிடைக்குது. ஸோ ஒரு மனுஷன்லேயும் மனுஷ குணத்துலேயும் நல்லவனும் இருக்கான், கெட்டவனும் இருக்கான். ஸோ அது மாதிரி ஒரு நாயினால அதனாலே தண்டிக்க கூடாதுல்ல. ஸோ அதனாலே எனக்கு அந்த மெசேஜை பண்ண தோணுச்சு. அதனால் அந்த அவேர்னஸ் வீடியோவை பண்ண தோணுச்சு. ஸோ அது மாதிரி சோஷியல் மெசேஜில் ஏன் பண்ண தோணுதுன்னா, ஒரு விஷயத்தை வெளியே காமிக்கணும். நம்ம வந்து எதிர்ப்பாக பேசினா முடியாது, நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. ஸோ மெசேஜ்னால ஒரு கண்டென்ட்னால நம்மளால் என்ன வேணால் பண்ண முடியும். ஸோ மக்களுக்கு காமிக்கணும், மக்களுக்கு தெரிய வைக்கணும், மக்கள் தெளிவாக இருக்கணும், அதனால் பண்ணுறேன். வெரி நைஸ், சூப்பர். ஸோ வெங்கி, நீங்கள் வந்து இப்போ இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் பற்றி சொன்னீங்க சரியா, அது ஒரு பக்கம். பட் மனிதர்களுக்கும் நீங்கள் வந்து உங்களோட குரலை எழுப்பியிருக்கீங்க. அதாவது கெவினோட கேஸ் நடந்துச்சு, அதுக்கப்புறம் அஜித் குமார் அவரோட கேஸ் நடந்துச்சு, இதுக்கெல்லாம் நீங்கள் கண்டென்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் அதில் நல்லது வந்துச்சு, அது நாங்கள் எங்களுக்கு வந்து தெரியும், அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். லைக்ஸு, ஷேர்ஸு எல்லாமே வந்துச்சு, நல்ல கமெண்ட்ஸும் வந்துச்சு. பட் அதையும் கிரிட்டிசைஸ் பண்ணி நெகட்டிவ் கமெண்ட்ஸும் போட்டிருந்தாங்க. அதை எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த வெளியே காட்டுறோம். இப்போ எப்படின்னா பயோகிராஃபி நிறைய பேர் பண்ணுறாங்க, சினிமாவில் பண்ணும்போது எடுத்துக்கிறாங்க. இப்போ நான் சில விஷயம் நான் என்ன பண்ணாலும் அது ரொம்ப ட்ரோல் பண்ணுறாங்க. நான் திறமையான ஒரு விஷயத்த தான் காமிக்கிறேன், நடிக்கிறேன், அதுக்கேற்ற காஸ்டியூம் போட்டு, அதுக்கேற்ற லொக்கேஷன், அதுக்கேற்ற தாடி மீஸ் எல்லாம் ஒதுக்கி மொட்டையாக எடுக்கிறேன், இல்லை சொட்டையாக அடிக்கிறேன், எல்லாமே பண்ணுறேன். நிறைய பேர் ஒரு 100%ல் 80% பாராட்டுறாங்க, 20% தான் நெகட்டிவ் பேசுகிறாங்க. அதுக்கு நான் கண்டுக்க மாட்டேன். அதை பார்த்தா கூட நான் வந்து பரவாயில்ல பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் ரொம்ப நல்லா பண்ணும்போது ரொம்ப ட்ரோல் பண்ணுறேன். ஏன் நடக்கிற விஷயத்தையே நான் ஒரு மெசேஜாக, ஒரு சோஷியல் மெசேஜாக, ஒரு கதையாக பண்ணக்கூடாது, பண்ணால் தப்பா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு, நீ அந்த நேரத்தில் வந்து அவங்க கெட்டப்போ போட்டு அது விஷயத்த வெளிப்படுத்துகிற அது சொல்கிறாங்க. சில பேருக்கு அந்த விஷயம் என்ன நடந்தது தெரியாது. இப்போ நம்ம ஒரு விஷயம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வீடியோ பேசி போடுவாங்க. ஆமாம், அதுவும் ஒரு கண்டென்ட் தான், அதுவும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது தான், மக்களுக்கு வெளிப்படுத்துது, ஒரு வியூஸுக்கு, ஒரு கமெண்ட்டுக்கு, ஒரு லைக்குக்கு அது பண்ணுறது தான். ஓகே, ஒரு வீடியோவில் போட்டாலும் சரி, ஒரு கதையாக போட்டாலும் அதே காரணம் தான். அதை நான் இப்படி பண்ணால் என்னை கேள்வி கேட்குறாங்க, அவங்கள அப்படி பண்ணால் கேள்வி கேட்க மாட்டாங்க. அது ஏன் தெரியல எனக்கு. மேபி உங்க மேல இருக்கக்கூடிய ஒரு பொறாமையா இருக்கலாம். பொறாமையான்னு தெரியலங்க, பொறாமையா இது வந்து அவங்களால பண்ண முடியலங்கிற ஒரு ஆதங்கமா இருக்கலாம். இவன் எதுக்கு இது பண்றான்னு தோணுதா அப்படி சொல்றாங்களா? இயலாமையா இருக்கலாம், அவங்களால பண்ண முடியல, அவங்களால வந்து இது மாதிரி இந்த லெவலுக்கு பண்ண முடியலங்கிற ஆதங்கமா இருக்கலாம் சில பேருக்கு. மேபி இவன் ஏன் இது பண்றான் நீங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு தாட்டும் இருக்கலாம். சரி, அதெல்லாம் நீங்க விட்டுருங்க. இதை வந்து நீங்க கடந்து போகணும். நம்ம கண்டிப்பா இதெல்லாம் நீங்க நினைச்சிட்டு நீங்க வந்து திருப்பி பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய யாருக்காக வாழ்றோம், நமக்காக நம்ம வாழ்றோம், அவ்வளவுதான். சிம்பிள், முடிச்சிட்டீங்க. சூப்பர். ஓகே, சவுத் ஏஷியன் பாடி பில்டிங் அந்த சாம்பியன்ஷிப் நீங்க வந்து 4th பிளேஸ் வாங்கிருக்கீங்க, கரெக்டா? சூப்பர். ஸோ இந்த பாடி பில்டிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டிசிப்ளினரி ஒரு ஜாப். ரொம்ப டிசிப்ளின் வேணும்ப்பா. தினமும் படணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாராலையும் முடியாது. அதுக்கு வந்து நிறைய கன்விக்ஷன் வேணும், அந்த ஒரு மைண்ட் செட் வேணும். ஸோ அது எப்படி அது எப்படி ஆரம்பிச்சிச்சு, எப்படி நடக்குது? எனக்கு ஜிம்முக்கு போகணும் ரொம்ப நாள் ஆசை. ஜிம்முக்கு போய் 6 பேக் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் ரொம்ப நாள் ஆசை. ஸோ வந்து அந்த ஆசை பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக ஜிம்முக்கு போவாங்களே, ஸோ அந்த மாதிரி ஜிம்முக்கு போனேன். இது எப்போ, எந்த வருஷம்? ஒரு 3 years பேக். ஓ, ஓகே ஓகே. ஸோ அப்படி போன ஆசை. அப்புறம் வந்து எப்படியாச்சும் பர்த்டேக்குள்ளே 6 பேக் வச்சு ஒரு ஃபோட்டோ போட்டுருந்தா அப்படி தோணிச்சு. ஸோ கார்த்திக் நம்ம ஃப்ரெண்டு ஒரு பையன், அவன் ஜிம்முக்கு போவான், அப்போ உடம்பு சூப்பராக வச்சுருப்பான், அவன் கூடயே போனேன், அவன் ட்ரெயின் பண்ணான். ஸோ அப்படியே பண்ணிகிட்டே இருக்கும்போது பண்ணிகிட்டே இருந்தேன், கொஞ்சம் லைட்டாக உடம்பு மாறிச்சு, ஆசை வந்தது. ஸோ அப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன், டெய்லியும் போனேன். சரி, இந்த வருஷத்துலேருந்து அடுத்த பர்த்டே வரக்குள்ளே 6 பேக் வைக்கணும் அப்படி தோணுச்சு. அப்படி தோணும் போது டயட் சொன்னான், நீ வெளியே இது சாப்பிடக்கூடாது, பிரியாணி சாப்பிடக்கூடாது, பால் சாப்பிடக்கூடாது, தயிர் எதுவுமே ஃபேட் ஐட்டம்ஸ் எதுவுமே சாப்பிடக்கூடாது. அதுமாதிரி இருக்கும்போது 1 year எந்த எண்ணெய் பொருளும் எடுக்காமல், எந்த ஆயில் ஐட்டமும் எடுக்காமல், எந்த பிரியாணி, ஃபாஸ்ட் ஃபுட், பர்கர், பீஸா எதுவுமே சாப்பிடக்கூடாது. மோஸ்ட்லி நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு சாப்பிட்ற பழக்கம் இல்லை. ஸோ அப்படின்ட்டு டிசிப்ளினாக இருந்து டெய்லி ஜிம்முக்கு போய் வர வச்சு அப்புறம் 6 பேக் வந்துச்சு, அப்புறம் 8 பேக்காக வந்தது. அப்புறம் வந்து அதை ஃபோட்டோ எடுத்தோம். அதுக்கப்புறம் சொன்னான், இப்போ வந்து நீ 6 பேக் வச்சுருக்க, இதே நேரத்தில் காம்படிஷன் அட்டென்ட் பண்ணிவிடு. ஸோ எனக்கு ஐடியாவே இல்லை, அந்த காம்படிஷன் அட்டென்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டங்க. ஏன் தெரியுமா? 1.5 நாள் தண்ணி குடிக்காமல் இருக்கணும். ஸோ 1.5 நாள் தண்ணி குடிக்காமல் அந்த நைட்டு வந்து தூக்கமே வரல. அப்புறம் ஸ்டேட்டஸ் போட்டு வாட்டர் ரெக்கார்ட் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் போட்டு தான் தூங்கினேன். ஸோ மைண்ட்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், வெறுப்பாக இருக்கும், கோவம் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது 1.5 நாள் 2 நாள் ஆயிடுச்சு. அந்த 2 நாள் கழித்து எனக்கே ஸ்போர்ட்ஸ் கற்றுக்கினேன். அப்புறம் அந்த ஸ்டேஜில் போனால் நம்ம ஃபீல்டே இல்லைல்ல, நம்ம ஃபீல்டே நடிக்கிறது ட்ரை பண்ணிட்டு இதுவுமே இந்த பக்கம் ட்ரை பண்ணுறது, புதுசாக ஒரு ஃபீல்டுக்கு போயிட்டு அந்த ஸ்டேஜ் ஏறி அடிக்கும்போது ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. ஏன்னா நீங்களே பாருங்கள், இப்போ நீங்கள் விஜயாவாக இருக்கீங்க,
நீங்கள் ஒரு ஆக்டராக சாதிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, அதே மாதிரி எனக்கு அந்த ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு காரணம் ஒன்று எங்கள் ஜிம் டீமு, எங்கள் மாஸ்டர்ஸு, அப்புறம் ஒரு ராஜேஷ் அண்ணா இருக்கார், அப்புறம் வந்து கார்த்தி, அவங்களுக்கு தான். சூப்பர், வெரி குட். டிசிப்ளினாக வந்தால் மட்டும் தான் வரும். கண்டிப்பாக வேறு இல்லை எதுவுமே வராது. ஆனால் எல்லாருனாலையும் முடியும். குண்டா இருக்கவே ஒல்லியாகலாம், ஒல்லியாக இருக்கவே உடம்பு ஏற்ற முடியும். ஆனால் ட்ரை பண்ண மட்டும் தான் கஷ்டப்பட்டு போகணும். ஓகே, இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. நான் ஃபஸ்ட்டே கேட்கணும்னு நினச்சேன். என்னன்னா, ஸ்டண்ட் வெங்கி அப்படிங்கிறது எப்போ அந்த பெயர் வந்துச்சு, எதனால் அது வந்துச்சு, அண்ட் உங்கள் கண்டென்ட்லேயும் நீங்கள் வந்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய ஸ்டண்ட்டெல்லாம் வைக்கிறீங்க. ஆமாம், இதை பற்றி சொல்லுங்கள். நிறைய பேர் ஸ்டண்ட்டு வைக்க சொன்னோன்னே ஸ்டண்ட் மாஸ்டர் நினச்சிக்கிறாங்க. ஆமாங்க, அப்படிதான் நினச்சிக்கிறாங்க நிறைய பேர். எதுக்காக வந்துச்சு அந்த பேர் சொல்லுங்கள். ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் இல்லைங்க. நான் இந்த ஃபேஸ்புக் ஃபோட்டோஸ் அப்புறம் வீடியோஸ் ட்ரெண்ட் ஆகும் முன்னாடி பைக் ரேஸ் ஸ்டண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்களே. ஓ, பைக் ஸ்டண்ட்ஸ். ஸோ வந்து அப்போ பண்ணும்போது சைக்கிளில் ஸ்டண்ட் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ வந்து ஒரு பையன் ஃபோட்டோ எடுத்து, இதே அஜய்னு ஒரு பையன் நம்ம டீம் தான், ஃபோட்டோ எடுத்து ஸ்டண்ட்டு வைக்கின்னு போட்டான். ஸோ அப்போலேருந்து நியூ இயரில் வரும்போது பேனர்லாம் அடிப்பாங்க தெரியல உங்களுக்கு, பசங்க ஏரியா பசங்களாம் அப்போ வந்து ஸ்டண்ட் வைக்கின்னு போட்டாங்க. ஸோ அப்போலேருந்தே அந்த பேர் ஃபேஸ்புக்கில் வச்சு, இன்ஸ்டாகிராம் வச்சு, அது நல்லா இருக்கு, எல்லாம் ஸ்டண்ட் ப்ரோ கூடுவாங்க. ஸோ அதனால் அது வச்சது. ஓகே ஓகே. வேற எந்த காரணம், ஸ்டண்ட் மாஸ்டர்ல இல்லைங்க. நான் இந்த உடம்பு வச்சு ஸ்டண்ட் பண்றது அச்சு வச்சிருவாங்க. இல்ல இந்த உடம்புங்கிறதெல்லாம் தாண்டி அட்லீஸ்ட் வந்து மக்களுக்கு வந்து இது தெரிய வந்துச்சுல. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா எதுலேருந்து பாருங்க, ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணீங்க, அதுலேருந்து பாத்தீங்கன்னா அந்த பேர் காரணம் வந்திருக்கு பாத்தீங்களா. வெரி நைஸ், சூப்பர். சரி, ஓகே ஓகே. ஸ்டண்ட் வெங்கி அவர்கள் யாருடைய ஃபேன்? நானா? அது சொல்லணுமா இல்லை பர்சனலாக வச்சுக்கலாமா? ஏன் சொன்னா என்ன தப்பு? சொன்னதே இல்லைங்க, சர்ப்ரைஸாவே இருக்கும். சரி, ஓகே. நீங்க யார் ஃபேனா வேற இருக்கேன், ஆனா நீங்க வந்து டிவிகே அவர்களுக்கு, அதாவது டிவிகே பார்ட்டிக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க, விஜய் அவர்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க. ஸோ தளபதி அவர்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்றதுக்கான காரணம் என்ன? என்ன காரணம்னா, ஓப்பனாக சொல்லணும்னா அவர் மேலே ஒரு அன்பு தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம நாட்டுக்காக இவர் நல்லது பண்ணுறாருல, அது தோணும். நல்லது பண்ணால் எப்படி சொல்கிறேன்னா, அவர் நல்லது பண்ணுறதுனால நமக்கு எதுவும் சேர போகிறதில்ல. நம்ம உழைச்சாதான் நம்ம நல்லா இருக்க போகிறோம். யார் சிஎம் ஆனாலும் சரி, யார் பெரிய ஆளாலும் சரி, யார் பிஎம் ஆனாலும் சரி, என்ன இதர பல சலுகைகள்லாம் இருக்கும். நல்ல ரோடு போடலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்ல. ரோடு போட்டாலும் நீங்க உழைச்சா மட்டும் தான் நீங்க நல்லா இருப்பீங்க. உழைச்சா நல்லா இருப்பீங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு எவ்வளவு சிரமமா இருக்கு. மழை டைம்லாம் மழை டைம்ல தண்ணி எல்லாம் தேங்கி நிக்குது, ட்ரைனேஜ் சரியில்லை, ரோடு சரியில்லை, இதெல்லாம் கவர்மெண்ட் தானே பண்ணணும். ஆமா, கரெக்ட். ஆனா வந்து அந்த எலெக்ஷன் டைம்ல தானே பண்றாங்க எல்லாமே. அதெல்லாம் வந்து நல்லபடியா மாத்திட்டாருன்னா நல்ல விஷயம் தானே. இவர் அது மாதிரி இல்லாம, தளபதி அவர்கள் அந்த மாதிரி இவர் இல்லாம நம்ம நாட்டுக்காக இப்போ ஒரு பிரச்சனைனா கொஞ்சம் அப்பவே கொஞ்சம் நடவடிக்கை அப்போ எடுத்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அதுமாதிரி ஆனாலும் இருக்கும். அவருக்கு ஏன் சப்போர்ட் பண்றேன்னா, நம்ம கண்ணால பார்த்த ஒரு மனுஷன் இப்போ வந்து ஒரு அரசியல்ல வந்து ஒரு எதிர்ப்பா கெத்தா நம்ம மக்களுக்காக நின்று பேசுறாருல. ஸோ அவர் ஏதோ நல்லது பண்ண போறான்னு மனசார தோணுது. ஓகே, ஏன்னா நல்ல மனுஷன் தோணுது. ஒருத்தர் நல்லது பண்ணாம எவ்வளவு பெரிய அங்கீகாரம், எவ்வளவு பெரிய ஆளே ஆக முடியாது. சரி, ஏன்னா எல்லாரும் மனுஷன்லையும் எல்லா வார்த்தையிலையும் நடிகராக இருந்தோம், யாராக இருந்தாட்டும் ஒரு நல்ல மனுஷன்ப்பா, நல்லா மரியாதை பேசுவார், அம்பலாக இருப்பார், அப்படி சொல்கிறாங்களே. ஒரு ஆட்டிடியூடாக அவர் வளரணும் மட்டும் நச்சுனே இருந்தால் அவர் அப்படி ஆயிருக்க மாட்டார். ஸோ நல்லது நினைக்கிறது தான் தளபதியாக இருக்கார். தளபதி நாளைக்கு சிஎம் பண்ணார்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சூப்பர். ஸோ உங்கள் ஓட்டு அவருக்கு தான். அதாவது நீங்கள் வந்து பெரம்பூரில் வளர்ந்துருக்கீங்களா இல்லை அங்கே தான் பிறந்ததேவா? பிறந்தது அங்கே இல்லை, கேகே நகர் தான் வந்து பிறந்தது. சரி, ஓகே. கேகே நகரில் பிறந்தீங்க, வளர்ந்தது வந்து 8th ஸ்டாண்டர்ட் வரும்போது தான் வளர்ந்தேன் அங்கேருந்து. இல்லைங்க, நீங்கள் எங்கே பிறந்தீங்க அதுக்காக சொல்லுங்கள். பிறந்தது வந்து கேகே நகர். சரி, கேகே நகர். ஸ்கூலிங்லாம்? ஸ்கூல் கேகே நகரில் 8th வரைக்கும், அப்புறமா பெரம்பூர். சரி, ஓகே. எதனால பெரம்பூர் மாறினீங்க? எங்கள் அக்கா கல்யாணம் ஆச்சு, ஸோ அதனால மாறணும். ஓ, ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் அங்கே ஸ்கூலிங் அங்கே கண்டினியூ பண்ணீங்க. ஓகே. ஸோ வந்து ஒரு கேகே நகர் பெரம்பூரில் இருக்கக்கூடிய ஒரு பையன், மேபி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்கலாமா? கேட்கலாம். என்ன கேட்கலாம். நீங்கள் வந்து விஜய், ஸோ நீங்கள் என்ன வேணா என்ன கேட்கலாம். நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்லணும், அதான் என் வேலை. ஏங்க இப்போ டேக் போயிட்டு இருக்கு. உண்மையாக சொல்கிறேன், அது ஓப்பனாக சொல்கிறாங்க, அது போட்டுக்கலாங்க. ஓகே, சூப்பர். சொல்லுங்கள், என்ன படிச்சிருக்கீங்க? 10th. சரி, 10th படிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன படிக்கலங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறேன். அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிஷியன் ஒர்க். ஸோ அப்போ வந்து ஹெல்ப்பராக ஒர்க் போவோம்ல. ஸோ நார்மலாக நமக்கு என்ன ஒரு கூலி வேலையோ அந்த வேலைக்கு போகிற ஒர்க் தான் போயிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஃபேஸ்புக், எனக்கு நடிக்கிறது சின்ன வயசுல இன்ட்ரெஸ்ட். ஏன்னா எங்கள் பாட்டியை பார்த்து டேரக்டர் வருவாங்களே பாட்டி பார்க்க, எங்கள் அக்காவை கேட்பாங்க நடிக்கிறது. எங்கள் அக்கா ரொம்ப அழகாக இருப்பாங்க, சின்ன அக்கா. அனிஷ்கா மோட்வானி, அவங்க பேர் என்ன தெரியல. ஹன்சிகா மோட்வானி. ஸோ அவங்கள மாதிரி இருப்பாங்க எங்கள் அக்கா. ஸோ அது மாதிரி இருக்கும்போது
அவங்கள கேட்பாங்க. எங்கள் அக்கா இன்ட்ரெஸ்ட் இல்லை, எங்கள் அக்கா சூப்பராக பிடிப்பாங்க, 2 அக்கா சூப்பராக பிடிப்பாங்க, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எங்கள் அக்காவுக்கு சொல்கிற டைலாக் நான் பண்ணி காமிப்பேன். பண்ணி காமிப்பேன். அப்போல்லாம் என்ன யாரும் பெருசாக நினைக்கல, இவன் திறமை இருக்கா அப்படிலாம் நினைக்கல. ஸோ அப்புறம் வந்து என்ன கேள்வி கேட்டீங்க? 10th அப்புறம் என்னலாம் பண்ணீங்க? அதுக்கப்புறம் வந்து நார்மலாக ஒர்க் போயிருந்தேன். எலக்ட்ரிஷியன் ஒர்க். அப்புறம் வந்து என்ன வேலை கிடைக்குதோ, என்ன ஒரு 500 சம்பளம் தருவாங்களோ எல்லா வேலைக்கும் போயிருந்தேன். அப்படியா? ஆமாம், என்ன வேலை வந்தாலும் போயிடுவேன். அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட என்ன கிடைச்சிச்சுனாலும் நான் வந்து பண்ண ரெடியாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பையனை தான் இருந்திருக்கீங்க. கரெக்டாக உழைப்பு அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து என்றைக்குமே நோ சொன்னதே கிடையாது, நீங்கள் உழைச்சிருக்கீங்க. ஆமாம், அன்னையிலேருந்து சொல்கிறேன். அன்னையிலேருந்து இந்த போயிட்டு குடிக்கிறது, தம் அடிக்கிறது. நம்ம இருக்க ஏரியா பெரம்பூர். ஸோ பெரம்பூர் நல்லா சொல்லுவாங்க, பசங்கனால இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஏரியாவில் பசங்க நல்ல பசங்களும் இருக்காங்க. ஏன்னா பெரம்பூர் என்ன மாதிரி இல்லை, என்னோட நல்ல பசங்களாக இருப்பாங்க, நானும் நல்ல பையன் தான். வேசல்பாடி, பெரம்பூர், வடச்சேனே சொன்னாலே நம்மளை வந்து எடுத்துக்காட்டு வந்து இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க சொல்லுவாங்க. அப்படி இல்லை, திறமையாக இருக்காங்க, இந்த பழக்கம் இல்லாமல் இருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க, பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்காங்க, படித்தவங்களும் இருக்காங்க. ஸோ அதுமாதிரி இருக்கும்போது அன்னிலேருந்து இப்போ வரைக்கும் நான் வீணா காசு செலவு பண்ணுறது அப்படிலாம் எழுந்து இல்லை. ட்ரெஸ்ஸு மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரெஸ்ஸு போதை. ட்ரெஸ்ஸு தான் உங்களோட போதை? ஆமாம், ட்ரெஸ்ஸு தான் என் போதை. ட்ரெஸ்ஸிங் பண்ண ரொம்ப ஆசை. ஸோ அது மாதிரி இருக்கும்போது அப்போலேருந்து நான் வந்து பொறுப்பாக இருப்பேன், காசு சேர்த்து வைக்கிறது. ஸோ அதில் விஷயத்தில் நல்லா கரெக்டாக இருப்பேன். என்ன வேலையாக இருந்தாலும் கரெக்டாக பண்ணிவிடும். இப்போ நம்ம வந்து ஒரு டைலாக் கூட இருக்கும் படத்தில், பாத்ரூம் க்ளீன் பண்ணால் கூட அது க்ளீனாக க்ளீன் பண்ணுவான் என் பையன். ஸோ அதுமாரி பேர் வாங்கடா அப்படி சொல்லு. அதுமாதிரி தான் நானும் எந்த வேலையாக இருந்தாலும் பொறுப்பாக பண்ணணும். ஏன்னா நம்ம காசு வாங்குறோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம இருக்கணும். அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் நான் வேலை செஞ்சால் அதை லவ் பண்ணி தான் பண்ணுவேன். அது ஒரு 30 பேர் 40 பேர் வேலை வாங்கினாலும் அவங்க வர வரைக்கும், சாப்பாடு கொடுக்குற வரைக்கும், வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும், வீட்டுக்கு போயிட்டு குரூப்பில் மெசேஜ் பண்ணுற வரைக்கும், அவங்களுக்கு திருப்பி தேங்க்ஸ் சொல்கிற வரைக்கும், சின்ன பையனாக இருந்தால் கூட நான் போய் தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம பெரிய ஆளு, நம்ம எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கோம், நம்ம வந்து இப்படி கண்டுக்கூடாது அப்படி மனநிலையே நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ. ஸோ அதனால் இப்போ சின்ன பையன் தான் ரொம்ப தேங்க்ஸ்டா, இத்தனை மணிக்கு வந்துடுறா, ஒரு 4-5 ஃபோன் அடிப்பேன். அப்போ தான் நம்ம வேலை பார்க்க முடியும். இப்போ இருக்க பொறுப்பு தான் நம்ம சினிமாவில் போனால் கூட நம்ம இப்போ பண்ணது கஷ்டம்லாம் இப்போ ஈஸியாக இருக்கும். இப்போவே கஷ்டப்பட்டால் அங்கே போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் பெரிய உலகம் சினிமாலாம். அங்கே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. ஆனால் இப்போ கஷ்டப்பட்டால் அங்கே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னால தான் நான் அப்போ வந்து இப்போ வரைக்கும் பொறுப்பாக இருக்கேன். என்ன வேலையாக இருந்தாலும் கரெக்டாக லவ் பண்ணி பண்ணால் அது நம்ம வந்து சேரும். அந்த மேஜிக் நம்ம ரொம்ப உணர்ந்துருக்கேன். ஸோ அந்த மேஜிக்காக எப்போவுமே நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். இவ்வளோ நேரம் நீங்கள் பேசினதை விட எனக்கு இப்போ நீங்கள் பேசுனது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையாக சொல்கிறேன். என்னன்னா இது வந்து இந்த ஒரு தெளிவு இருக்குது தெரியுமா, தெளிவு மனப்பான்மைன்னு சொல்லுவாங்கல்ல, அது எல்லாருக்கும் வராது. உண்மை. இன்னொன்று அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் வந்து இப்போ எல்லாரையும் வந்து அந்த என்ன சொல்கிறது, இவ்வளோ பேரை வந்து நீங்கள் வந்து ஒரு செட்டுன்னு சொல்ல முடியாது, மேபி நீங்கள் இருக்கிற இடத்துலன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரையும் கொண்டு வந்து ஒருங்கிணைத்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணி இல்லை வந்து கால் பண்ணி தேங்க் பண்ணி இதெல்லாம் சொல்கிறீங்க தெரியுமா. இதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மனப்பான்மை வேணும் தெரியுமா. அது உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் வணங்குகிறேன். நன்றி. கேள்விக்கு எப்பவுமே சிறந்த பதில் அவங்க சொல்கிறதெல்லாம் இருக்குது. நீ சிறந்த ஒரு அந்த வெளிப்படுத்துறீங்கன்னா வார்த்தைகள், அது நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நன்றி. இல்லை உண்மையாக எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இவ்வளோ நேரம் பேசினதை விட இப்போ நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, இது வந்து உங்களை வந்து இப்படி அந்த தமன்னா மனசில் வந்து காத்தி உயர்வாரு அந்த மாதிரி. ஐயோ உண்மையாக இப்போ வந்து பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் மனசில் நீங்கள் உயர்ந்துட்டீங்க. உண்மையா? சரி, நான் வந்து காமெடிக்காக சொல்ல, இதுக்காக நான் சொல்லலை. உண்மையாக ரொம்ப நல்ல ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க. எல்லாருக்குமே இந்த ஒரு மனப்பான்மை வந்துச்சு அப்படின்னா உண்மையாக அவங்கவுங்க செய்கிற வேலையை அவங்க சிறப்பாக செய்வாங்க. அதே மாதிரி யாருமே வந்து அதை போய் கண்காணிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ சூப்பர்வைசர்னு ஒரு கம்பெனியில் ஏன் போடுறாங்க தெரியுமா, ஏன்னா கீழே இருக்கவங்க வந்து ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டாங்கிறதுனால சூப்பர்வைசர்னு ஒருத்தவங்க போடுறாங்க. அவனே வந்து 100% இல்லை 200% கரெக்டாக பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், எதுக்கு சூப்பர்வைசர்? கரெக்டா? அதுதான் உண்மையாக சூப்பராக பண்ணீங்க, சூப்பராக சொன்னீங்க. ஆக்சுவலி கரெக்டாக சூப்பர்வைசர் தான். இல்லை உண்மையாக ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் இதே மாதிரி நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய வேண்டுகோள், ஆர் மேபி என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். எனக்கும் ஒரு வீடியோ ஓகே உங்களோட வாழ்க்கையை அப்படி புரட்டி போட்டுச்சு, மாத்திருச்சு நல்ல விதமா அப்படின்னா அது எந்த வீடியோ? அது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு, ஆனால் எனக்கு கண்ணால் தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா ஞாபகம் இப்போ இருக்கிறது அந்த டிரான்ஜெண்டர் அந்த சீரீஸ் பண்ணல ஆப்ரேஷன். ஸோ வந்து அந்த சீரீஸ் பண்ணும்போது தான் நிறைய பேர் வெளியே பேசப்பட்டது. ஏன்னா புதுசாக இருந்ததுல. கரெக்ட். இப்போ வந்து நீங்களாவே வந்து டிரான்ஸ்ஜெண்டரா மாறி அந்த வேடம் விட்டு நீங்க வந்து அவ்வளோ எபிசோட்ஸ் நடிச்சிருக்கீங்க. எத்தனை எபிசோட் நடிச்சிருக்கீங்க? 20 எபிசோட்ஸ் இருக்கு. 20 எபிசோட்ஸ். ஸோ வந்து அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அது அப்படியே வெளிப்பாடாக காமிச்சிருக்கோம். அது எப்படி நீங்கள் வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கிட்ட பேசி அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க? கரெக்டாக நம்ம தெரிஞ்சவங்க ஏரியாவில் இருப்பாங்களா, அவங்கள்ட்ட வந்து அக்கா இது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குதுக்கா, ஒருத்தர் மட்டும் கேட்க மாட்டேன், 2-3 பேர்ட்ட கேட்பேன். இது மாதிரி நடக்குதுப்பா, இப்படி நடந்துச்சுப்பா, அப்படி வந்துச்சுப்பா சொல்லுவாங்க. ஸோ அப்படி நடக்கும்போது எனக்கு
அதில் இருக்கிறதா எழுதிப்பேன். ஸோ அந்த கதையை எனக்கு தெரியும், டிரான்ஸ்ஜெண்டர்னா இப்படி தான் கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லார் மனசுலையும் டிரான்ஸ்ஜெண்டர் ஒரு எமோஷனாக இருந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம வெளியே போகும்போது அவங்கள பார்த்து பயந்துருப்போம், இல்லை எங்கேயாச்சும் நிற்கும் போது அவங்க காசு கேட்குறாங்களா வந்து ஒதுங்கி போயிருப்போம். ஸோ ஒதுங்கி போகும்போது அவங்க எதுக்கோ பேச வந்துருக்கலாம், ஆனால் அவங்க பயந்து ஒதுங்கி போயிருப்போம். அப்போ நம்ம தோணும், அவங்களுக்கு என்ன தோணும், நம்ம ஆசையாக பேச வந்தோம், ஆசையாக பக்கத்தில் நிற்க வந்தோம், அவங்க ஒரு ஆசை இருக்குல்ல, அந்த பெண்மையாக உணர்ந்தாங்க ஒரு ஆசை இருக்குல்ல, அந்த ஆசை தான் கதையே. இப்போது அவங்க ஆண்லேருந்து பெண்ணாக மாறும்போது அவங்களுக்கு என்ன தேவை, ஒருத்தர் நம்மளை அக்கானு கூப்பிட மாட்டானா, ஒருத்தர் நமக்கு சேலை வாங்கி கொடுத்துட மாட்டானா, அதுதான் அவங்க ஆசை. அவங்களுக்கு வந்து ₹1,00,000 சம்பாதிக்கணும், கோடி சம்பாதிக்கணும், இவங்க கூட இருக்கணும், அவங்க கூட இருக்கணும், அப்படி ஆசை இல்லை. எத்தனை பசங்களை அவங்க வந்து அவங்க தொழிலில் பார்த்துருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச பையன் அவங்களை தொட்டால் தான் ஆசையாக இருக்கும். புரியுதா? அந்த எமோஷன் இருக்குல்ல, அதுதான் வேலை. இப்போ அவங்களுக்கு வேலை கட்சின்னு அந்த வேலையை பண்ணவே மாட்டாங்க. ஸோ வேலை கிடைக்காம தான் அந்த வேலையை பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் அந்த கதையில் வந்து ஆப்ரேஷன் வச்சேன். ஆப்ரேஷன் எதுக்கு அந்த கதை பேர் வச்சேன்னா, ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் வந்து ஒரு ஆப்ரேஷனுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த தொழிலுக்கெலாம் போனால் தான் அந்த ஆப்ரேஷன் சேர்த்து வைக்க முடியும். அந்த ஆப்ரேஷன் பண்ணலன்னா அவங்க வேறு மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அந்த ஒரு கதையில் இருக்கும், இந்த நெட்டில் போட்டு பார்த்து தெரியும். அவங்க இந்த டாக்டர் வச்சு ஆப்ரேஷன் பண்ணுறலாமல் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடி டிரான்ஸ்ஜெண்டர் ஆப்ரேஷன் பண்ணது ரொம்ப கஷ்டமான ஒன்று. அவங்களுக்கு அந்த இந்த ஆப்ரேஷன் பண்ண தெரியாமல் இருக்கலாம், வேறு மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அது அந்த கதையில் என்ன இருக்கும் பார்த்திங்கன்னா, ஒரு ஆப்ரேஷன் பண்ணதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அப்புறம் அவங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டோன்னே ஒரு தொழிலுக்கு போனால் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு கெட்டவனை சந்திக்கலாம், நல்லவனை சந்திக்கலாம். அவங்க ஆசை ஒரு பையன் மேலே இருக்கலாம், அந்த பையன் வந்து அவனை அசிங்கப்படுத்தலாம், டிரான்ஸ்ஜெண்டர் அவனை எப்படி லவ் பண்ண முடியும், ஸோ இருக்கலாம். அதுதான் அந்த கதையே. ஸோ அது பண்ண ஆரம்பித்து முடித்தோன்னே நிறைய இடத்துல நிறைய பேர் ஆக்டர்ஸு, சினிமாவில் இருக்கவங்க, டிவியில் இருக்கவங்க எல்லாருமே என்னை பாராட்டினாங்க. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்லாம் ரொம்ப பாராட்டினாங்க. அப்புறம் நிறைய பேர்ட்ட கேள்வி கேட்கும்போது அவங்க பதிலும் சொன்னாங்க, இது மாதிரி இருக்குது, அப்படி இருக்குது, சூப்பராக சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது பண்ணும்போது. அது பண்ணும்போது மட்டும் நான் வந்து ஏதோ இப்போது நம்ம சில பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் சாமி வர சொல்லுவாங்களே, அது பண்ணும்போது மட்டும் எனக்கு நடிக்கும் போது நான் என்னையே மறந்து ஒரு நந்தினி கேரக்டராக மாறிட்டேன். அது பேர் நந்தினி கேரக்டர். நந்தினி சொல்றீங்க? நந்தினியா? என் பேரு நந்தினிங்க. சூப்பர். அந்த கேரக்டர் பேர் நந்தினி. ஆமா, நந்தினி. நந்தான்னு இருக்கும், நந்தினியா மாற்றுவாங்க. ஸோ வந்து அப்படி இருக்கும். ரஜினி அம்மா ஒருத்தர் இருப்பாங்களே, அவங்க தான் வந்து அவங்கள்ட்ட போவாங்க. அவங்க சொல்லுவாங்க, உன் பேர் நந்தா இல்லைப்பா, நந்தினி சொல்லுவாங்க. ஸோ அங்கே ஒரு வைப் உண்டாகும். ஸோ நந்தினியாக மாறும்போது நிறைய பேர் சொன்னாங்க, நீ வெங்கே இல்லை, அந்த நந்தினியாக வாழ்கிற அப்படி சொன்னாங்க. நான் எந்த ப்ராக்டிஸும் எடுக்கல, எந்த ஆடிஷன்ஸ் உங்களுக்கு உள்ள வந்திருக்காது, எதுக்கும் போகல. நான் இப்போ கதை எதுனா அன்றைக்கி நடிக்க போகும்போது அவ்வளோதான், நான் கண்ணால் பார்த்துருப்பேன்ல. இப்போ நான் எப்படி கேரக்டர் சூஸ் பண்ணுவேன்னா, ரோலில் போகும்போது ஒரு வயசானவங்க இருப்பாங்க, இல்லை ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் இருப்பாங்க, இல்லை சின்னவங்க இருப்பாங்க, பெரியவங்க, அவங்க எப்படி நடக்கிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, அதில் சேவ் பண்ணி வச்சுப்பேன் மைண்டில். ஸோ அப்போ நடிக்கும் போது இதுதான் பண்ணணுமா, அதுதான் பண்ணணுமா அப்படி தோணும். ஏன் இதுனா இது மாதிரி இருக்கு லவ், அது நம்ம எது மேலே லவ் இருக்கோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லாமல் ஏற்றுக்கணும். ஸோ அது மாதிரி ஏற்றிக்கும் போது அது நந்தியாக வாழும் போது கேட்கும்போது நிறைய இடத்துல கேட்கும் போது சந்தோஷமாக இருந்தது. கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட தெரிஞ்சிடும், வெங்கியும் தெரிஞ்சிடும், அப்படி இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக காஸ்டியூம்ஸு, சேவ் பண்ணது, கம்மல், ஜிம்மிக்கு, ரோட்டில், ட்ரெயினில் எல்லா இடத்துலையும் போய் நடித்தேன். லைட்டாக கூச்சமாக இருக்கும், லைட்டாக ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம பெண் வேடம் போட்டு போகிறோம்ல. நிறைய பேர் நான் அந்த சித்தார்த் ஒரு படம் நடிச்சிருப்பார், அதில் வந்து ஜிவி பிரகாஷ் நைட்டி போட்டு கூண்டு போவாங்க அந்த சிவப்பு மஞ்சள் பச்சலில். அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, நீ அன்றைக்கி வந்து நைட்டி போட்டு கூண்டு போனது கேவலம்னு வந்து நீ நினச்சி ஜிவி பிரகாஷை கூண்டு போனார்ல, அவனை கூண்டு போனவங்க மச்சானே, அது தப்பு தானே. நீங்கள் வந்து பொண்ணு, நாங்கள் வந்து ஆம்பளைங்க ட்ரெஸ் போட்டால் கேவலம் நினச்சி போடுறோமா, நீங்கள் வந்து மட்டும் பெண்கள் ட்ரெஸ் வந்து இது போட்டு போனால் காமெடி கேவலம் நினச்சி பண்ணுறீங்க, அது என்ன நாங்கன்னா எங்கள் ட்ரெஸ் போட்டால் கேவலம் பண்ணாங்க சொல்லுவாங்க. ரொம்ப எனக்கு அது உள்ளே இருந்துச்சு, எப்போ உள்ளே இருக்குது. நான் அப்போ நினைப்பேன், அப்போ பெண்கள் ட்ரெஸ் போட்டால் கேவலம் நினச்சி தான் போட்டுருமா, அப்படி தோணிருந்தது. ஸோ அதனால தான் இது போட்டு அப்படி கேவலம்லாம் இல்லை, ஸோ அவங்க என்ன ட்ரெஸ் வேணாலும் போடலாம், அவங்க கேவலம் இல்லை சொல்லிட்டு வெளிப்படுத்தினேன். சூப்பர், வெரி குட். ஸோ அந்த ஒரு வீடு தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றுச்சுன்னு சொல்கிறீங்க. வாழ்க்கையே மாற்ற சொல்ல முடியாது, ஒரு நல்ல ஒரு ரெகக்னிஷன் கிடச்சிச்சு. ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு ஒரு ஆக்டர் ஸ்டேஜுக்கு. இப்போ வந்து படத்தில் இல்லை பெரிய பெரிய சீரிஸ் பண்ணால் தான் வெளியே நந்தினின்னு ஒரு வார்த்தை கேரக்டர் ஃபேமஸ் ஆகும்ல. நம்ம இன்ஸ்டாகிராமில் எங்கே ட்ரை பண்ணுறோம் முக்கியம், நம்ம ட்ரை பண்ணுறது கெத்தாக இருந்தால், ஷார்ப்பாக இருந்தால், பெஸ்ட்டாக இருந்தால் எங்கே வேணால் நம்ம ட்ரெண்ட் ஆகலாம். கரெக்டாக சொன்னீங்க, சிறப்பாக சொன்னீங்க. தேங்க்யூ.